வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாட்டோட வயசும் மாடு வந்து இது எத்தனாவது கன்று அப்படின்றதும் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு மாடு வாங்க போனோம்னாக்கா அது வந்து 6வது ஈத்தாக இருக்கலாம், இல்லை 7வது ஈத்தாக இருக்கலாம். அதாவது கன்று இப்போ வந்து 6வது கன்று போட போகுது, 7வது கன்று போட போகுது, அது போல் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஈத்துன்னு சொல்லுவாங்க. அது போல் இருக்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இது 3வது 4வது இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம வாங்கின்னு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தாக்கா அது வயசான மாடு மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும், மற்றவங்களும் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம இதுக்கு மேல்பட்டு மாடு வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கலாம். அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சுழிலாம் சுத்தமாக இருக்குதுப்பா, பல்லு பற்ற கரெக்டாக இருக்குது அப்படின்னுடுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தோணும், போனவுடனே வந்து பல்லு தான் பிடிச்சி பார்ப்போம், கரெக்டாக இருக்குது, 4 பல் இருக்குது, 6 பல் இருக்குது, ஓகே மாடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும். ஆனால் அது எத்தனாவது கன்றுன்றதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு மேல்பட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பசு மாட்டுக்கெல்லாம் வந்து சுழி பார்க்க வேண்டியதே இல்லைங்க. எங்கள் வீட்டில் வந்து சுழி மாடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பால் கறக்கும். நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து சும்மா அது மாட்டுக்கு வந்து கம்மியாக வாங்கிறதுக்காக அது போல் சொல்லுவாங்க, இது சுழி இருக்குது, இது வந்து நீங்கள் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்துன்னு போய் அவங்க விற்கிற இடத்த வந்து கரெக்டாக தான் விற்பாங்களே. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறப்போ கம்மியாக சொல்லி வாங்குவாங்க, இது சுழி இருக்குது, இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது போல் இருக்கிற மாடுலாம் நீங்களே போய் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா நல்லா பாலாகும், கவலையே பட வேண்டியதில்லை. பெரிய மாடாக இருந்தால் தான் பாலாகும், பெரிய மடியாக இருந்தால் தான் நிறைய பால் கறக்கும் அப்படின்றதுலாம் இல்லைங்களே. சின்ன மாடு கூட கம்மியான ரேட்டில் வாங்கினீங்கன்னா கூட நல்ல பாலாகும். இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 லிட்ரு 7 லிட்ரு பால் கறக்குங்களே. கம்மியான ரேட்டு தானுங்களே எங்கள் பக்கம்லாம். இது போல் தான் நாங்கள்லாம் வாங்கி பால் கறக்குறோங்களே. ஆனால் ஒரு சிலர் இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு விற்க போனேன்னாக்கா இது என்ன பால் கறக்கும், இது எப்படி செட் ஆகும், இதுக்கு என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னுவாங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. பெரிய கொம்பாக இருந்ததுன்னா வயசான மாடு, சின்ன கொம்பாக இருந்ததுன்னா வயசு கம்மியான மாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்களே. நீங்கள் வந்து கொம்பு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்களே உங்களுக்கு. பல்லு பார்க்குறப்பவே வந்து கொம்பு பாருங்கள், கொம்பில் வந்து கோடு கோடாக இருக்குங்களே. இப்போ பாருங்கள், இது வந்து 2வது கன்று முடிஞ்சிருச்சு. இப்போ ஊசி போட்டோம்னா 3வது கன்றுங்களே. அது போல் வந்து நீங்கள் அந்த கொம்பு ஸ்டார்டிங்கில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்களே கோடு கோடா. இது வந்து இப்போது 2வது கன்றுங்களே. அது போல் வந்து 2 கோடு இருக்குங்களே. இது போல் நிறைய கோடு கோடாக இருக்கிறதெல்லாம் வந்து கணக்கு இல்லைங்களே. ஒரு சில வியாபாரிங்க வந்து நல்லா கொம்பு சீவிட்டு இருப்பாங்க, எத்தனாவது கன்றுனே தெரியாதுங்களே வாங்குறவங்களுக்கு. ஆனால் வந்து அப்போவும் நீங்கள் இந்த போல் வந்து நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6வது 7வது கன்றுங்களே, அந்த அளவு கோடு இருக்குங்களே. அந்த அளவு நம்மளுக்கு தெரியுங்களே. பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் அப்படியே இருந்ததுன்னா நல்லா தெரியும். பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தால் நீங்கள் கை வச்சு பாருங்கள், ஒன்று ஒன்றா உங்களுக்கு கோடு தெரியுங்களே நல்லா. இது வந்து இப்போ நாங்கள் ஊசி போட்டோம்னா இது 8வது கன்றுங்களே. அந்த அளவு கோடு இருக்குதுங்க பாருங்கள். அது போல் வந்து நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும், ஏமாற மாட்டீங்க. இந்த மாடு வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்களே. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 5-6 ஆகுதுங்களே. யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள். இதுக்கு வந்து கண்ணுக்குட்டி இல்லை, மாடு வந்து நல்ல குணங்களே. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றிங்க.